الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما شاء الله كان وما لم يشأ لم يكن. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب. وقال النبي صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع الرحم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அன்பாளனும் நிகரற்ற அருளாளனுமாய் அல்லாஹுவை போற்றி அகிலத்தின் அணையா விளக்காய் உலகத்தின் ஓர் விளக்காய் ஒப்பற்ற ஒளி விளக்காய் உலகில் தோன்றிய கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அவர்களின் அடிச்சுவட்டை வழுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகச் செம்மல்கள் ஆகியோரின் நல்லாசிதனை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான எனதருமை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிபத் தோழர்களே, கடமையான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய குற்றம் குறவுகள் பிழைகள் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. நமது மனங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நமது ஹலாலான நாட்ட தேட்டங்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் சாலிகான அமலாக நம்மவர்களிடமிருந்து அல்லாஹ் கபூல் செய்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்வில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சென்ற வார ஜும்மாவில் தனி மனித ஒற்றுமை, சமூகத்திற்கு மத்தியிலே ஒற்றுமை, கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை, ஜமாஅத்தார்களுக்கு மத்தியில் ஒற்றுமை, நாட்டிற்கு மத்தியிலே ஒற்றுமை என்ற வாழ்வினுடைய வெற்றியின் முக்கிய ரகசியமான ஒற்றுமையின் சில தகவல்களை சென்ற வார ஜும்மாவிலே நாம் பார்த்தோம். சென்ற வாரத்திலே நான் சொன்னது போல அதன் தொடர்ச்சியாக ஒற்றுமை, அதனுடைய முக்கியத்துவம், அது எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, உறவினர்களுக்கு மத்தியில், கணவன் மனைவிகளுக்கு மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில், ஜமாஅத்தார்களுக்கு மத்தியில், பிற சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில், வாழுகிற நாட்டில் எப்படியெல்லாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதை வாகா இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறது என்ற ஒரு சில தகவல்களை இன்றைய ஜும்மாவிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். வல்லான் அல்லாஹ் ஒற்றுமையோடு வாழ்ந்து மரணிக்கின்ற நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒற்றுமைக்கு எந்த குலைவும் வந்துவிடக்கூடாது. ஒற்றுமையில் மனிதன் ஒற்றுமையின்றி வாழ்ந்துவிடக்கூடாது, ஒற்றுமை இன்மை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான்
வான்மறை குர்ஆன் 17ஆம் அத்தியாயம் 26வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வஆதில் குர்பா ஹக்கா வஆதில் குர்பா ஹக்கா. உறவினர்கள், சொந்தக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது ஒற்றுமை இன்மை ஏற்படுகிறது. உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது பிளவு ஏற்படுகிறது. உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது மனக்கசப்பு ஏற்படுகிறது. உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது சண்டையும் சச்சரவும் ஏற்படுகிறது. எனவேதான் அல்லாஹ் 17ஆம் அத்தியாயம் 26வது வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக சொல்வான், வஆதில் குர்பா ஹக்கஹு. உறவினர்களுக்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ, என்ன கடமை இருக்கிறதோ, கடமையை செய்யுங்கள், உரிமையை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்றால், அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு ஐக்கியமும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும், கொடுக்க வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி செல்ல வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு சொல்வார்கள், நீங்கள் தர்மம் செய்கிறீர்களா, நீங்கள் தான தர்மங்கள் செய்கிறீர்களா? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இன்ன ஸதகா, நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறது, அலல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு, உங்களுக்கு உறவில்லாத, உங்களுக்கு சொந்தமில்லாத, உங்களுக்கு பந்தமில்லாத, உங்களுக்கு தெரியாத மற்றவர்களுக்கு, மற்ற ஏழைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறது ஸதகத்துன். அது ஒரு தர்மம் செய்த கூலியை உங்களுக்கு பெற்றுத்தரும். அது வீணாகி விடாது, அது பாழாகி விடாது. நீங்கள் யாருக்கு தர்மம் செய்தாலும் தர்மத்தினுடைய கூலி உங்களுக்கு கிடைக்கும். ஏழைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறது ஸதகத்துன், அது ஒரு தர்மம் தான். ஆனால் வஅலா பிர்ரஹ்மி, உறவினர்களுக்கு அந்த தர்மத்தை நீங்கள் செய்வீர்களே, ஆனால் உங்கள் சொந்த பந்தங்களில் அந்த தர்மத்திற்கு வேண்டியவர்களுக்கு, யாராவது ஏழைகளாக இருந்தால், வறியவர்களாக இருந்தால், ஒன்றுமற்றவர்களாக இருந்தால், உங்களுடைய சொந்தக்கார ஏழைகளுக்கு நீங்கள் ஒரு தர்மம் செய்வீர்களேயானால் வஅலா பிர்ரஹ்மி, உறவினர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறதே இஸ்னத்தானி, இரண்டு கூலிகளை அது உங்களுக்கு பெற்றுத்தரும். இரண்டு கூலிகளை அது உங்களுக்கு பெற்றுத்தரும். ஒன்று சதகா, தர்மம் செய்த கூலியும் உங்களுக்கு கிடைக்கும். வஸிலா, உறவினர்களை சேர்ந்து வாழ்ந்த, உறவினர்களை ஒட்டி வாழ்ந்த, உறவுகளை நேசித்த அந்த குணமும் அந்த பலனும் அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். சாதாரண ஏழைகளுக்கு நீங்கள் செய்கிற தர்மத்தால் ஒரு நன்மை என்றால், அதே தர்மத்தை உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுக்கு 2 விதமான நன்மை இருக்கிறது என முஹ்திரன் சாதிக் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் வலியுறுத்த வந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள். இறுதியில் இப்படி சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னah, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் என்ற முறையில் நமது வாழ்வினுடைய இறுதி லட்சியம் எப்படியாக இருக்கும்? நமக்கு அல்லாஹ் சுவனத்தை தர வேண்டும். இந்த வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டும். மறுமையில் நாம் மரணித்து விட்டால் அந்த இறைவனுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமினுடைய லட்சியமாகவும் நோக்கமாகவும் இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னah, சுவனம் கிடைக்கும் என்று கனவிலும் கூட எண்ணி பார்க்காதீர்கள். லா யதுகுலுல் ஜன்னah, சுவனத்திலே நுழையவே மாட்டார்கள்.
மாட்டார்கள். உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள், உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவர்கள், உறவினர்களிடத்தில் சண்டையிட்டு வாழக்கூடியவர்கள், உறவினர்களிடத்தில் ஈகோ பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் சுவனத்திலே நுழையவே மாட்டார்கள் என நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறவுகளை தேடி வாழக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆட்சி அருள் புரிவானாக. சொல்லுங்கள் சப்தமிட்டு ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவுகளை பேணி வாழக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆட்சி அருள் புரிவானாக. அன்பானவர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பேண வேண்டும் என்று வலியுறுத்தி கூறிய போது அங்கே அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ஓடோடி வருகிறார்கள். யார் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அப்பொழுது இஸ்லாத்திலே இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி மகளான அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடோடி வருகிறார்கள். குத்தீலா என்று அவர்களுடைய பெயர். அந்த குத்தீலா கண்மணி நாயகத்திடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உறவுகளை துண்டிக்கவே கூடாது, உறவுகளை பிரியவே கூடாது என்றெல்லாம் நீங்கள் உபதேசம் செய்கிறீர்களே, ஒரே ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. கதிமத் அலைய உம்மி வஹிய ராகிபா, என்னுடைய தாய் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, முஸ்லிம் அல்ல என்னுடைய தாய். ஆனால் என்னை பார்ப்பதற்காக, எனது பிள்ளைகளை பார்ப்பதற்காக என்னுடைய தாய் என்னுடைய வீட்டிற்கு ஓடோடி வருகிறார்கள். அவர்களை நான் கண்டுகொள்வதில்லை. அவர்களை நான் அரவணைக்கலாமா? அவர்களை என்னுடைய வீட்டிலே நான் அனுமதிக்கலாமா? அவர்களிடத்திலே நான் சேர்ந்து வாழலாமா? யார் இஸ்லாத்தை ஏற்காத அந்த தாயை சேர்ந்து வாழலாமா என அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிற பொழுது, அன்பானவர்களே, கட்டுக்கதையோ கற்பனை சம்பவமோ அல்ல, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகளை மட்டும்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்காத, நம்முடைய மார்க்கத்தை ஏற்காதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என்னை பார்க்க வேண்டும், என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என எனது இல்லத்திற்கு அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். அவர்களை நான் அரவணைக்கலாமா? அவர்களை நான் சேர்த்துக் கொள்ளலாமா? அவர்களை வீட்டிலே அனுமதிக்கலாமா? அவர்களிடத்திலே நான் சேர்ந்து வாழலாமா என்று கேட்டபோது அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம் சிலி உம்மக்கி, உறவுகளிலே மதம் பார்க்காதே. இஸ்லாமியர்களாகிய நாம் இஸ்லாத்திலே பிறந்து, இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்து, முஸ்லிமாக வாழ்ந்து, எல்லாம் முஸ்லிமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய உறவுகளில் எத்தனையோ பேர்களிடத்திலே உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டாலும் காணாதது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய நலவுக்கங்களில் பங்கெடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய கேள்விக்கு பதில் செய்கிற பொழுது, நான் சிலி உம்மக்கி, ஆமாம் அஸ்மா, சிலி உம்மக்கி, உனது தாயை நீ சேர்ந்து வாழ், உன்னுடைய தாயிடத்திலே நீ ஒட்டி வாழ், உறவுகளை பேணுவதற்கு மதத்தை கூட பார்க்காதே என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் அன்பை பெற வேண்டும், அல்லாஹுவின் அருளை பெற வேண்டும், அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் என்ன இல்லாமோ செய்து கொண்டிருக்கிறோம். சிலர்கள் ஜுமைராத் என்று வெள்ளிக்கிழமை இரவு பள்ளியிலே சென்று தங்குவார்கள். காரணம், ஏதோ அல்லாஹு தஆலா நமக்கு அருள் செய்வான் என்ற அந்த நம்பிக்கையிலே அவர்கள் தங்குகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள், இன்ன அமால பனி ஆதம்,
நிச்சயமாக மனிதர்களுடைய அமல்கள் எல்லாம் வார அமல்கள், வாரத்தில் செய்யக்கூடிய அமல்கள், மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள், வருடத்தில் செய்யக்கூடிய அமல்கள் பராஅத்தினுடைய இரவிலே உயர்த்தப்படுவது போல வாரத்தில் செய்யக்கூடிய அமல்கள் இன்ன அமல பனி ஆதம், மனிதர்களுடைய அமல்கள் எல்லாம் துஅரது குல்ல ஹமீஸின், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. லைலத்துல் ஜும்மா, ஜும்மாவுடைய இரவு, வெள்ளிக்கிழமை இரவு, ஜுமைராத் என்று நாம் சொல்கிறோமே, அந்த வெள்ளிக்கிழமை இரவு அல்லாஹ்விடத்தில் மனிதன் அந்த வாரம் முழுவதும் செய்த அத்துணை அமல்களும் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலா யுக்பலு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், ஏற்கப்படவே செய்யாது அமலு காத்தி ரஹிமின், அந்த வாரத்தில் அவன் என்னதான் தொழுதிருந்தாலும், என்னதான் ஜகாத்தை கொடுத்திருந்தாலும், என்னதான் வணக்க வழிபாடுகள் செய்திருந்தாலும் ஃபலா யுக்பலு அமலு காத்தி ரஹிமின், உறவுகளை துண்டித்தவனுடைய அந்த அமல்கள் இருக்கிறதே, இபாதத்துக்கள் இருக்கிறதே, அது ஏற்கப்படவே மாட்டாது என முஹ்பிரே சாதிக் உண்மையை மட்டும் உலகுக்கு உரைக்க சொன்ன உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலா யுக்பலு அமலு காத்தி ரஹிமின், உறவுகளை துண்டித்து நீ என்னதான் அமல் செய்திருந்தாலும் வாரத்தினுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்ற, அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகின்ற அந்த வெள்ளிக்கிழமை இரவு உனது அமல் ஏற்றுக்கொள்ளவே படாது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, நாம் இபாதத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவமும், இபாதத்தில் காட்டக்கூடிய அந்த ஆர்வமும் குடும்ப உறவை பேணுவதிலே காட்டுகிறோமா என்பதை நமது நெஞ்சங்களை கை வைத்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இபாதத்து செய்தால் ஒருவேளை ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, தொழுது விட்டோம், நாம் நோன்பு வைத்து விட்டோம், இன்னொரு அமல்கள் செய்து விட்டோம் என நமக்கு ஒருவித மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சி பூரணமான மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால், அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு மறுவுலகத்தில் சந்தோஷத்தை தர வேண்டுமானால், மறுவுலகிலும் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நீடிக்க வேண்டுமானால் உறவுகளை பேண வேண்டும், சொந்தங்களை பேண வேண்டும். சொந்த பந்தங்களை முறித்து சண்டையிட்டு அவர்களிடத்தில் மனக்கசப்பாக, அவர்களிடத்தில் ஈகோ பார்த்து ஒருவன் வாடுகிறான் என்றால் அவன் என்னதான் இபாதத்து செய்தாலும் அது அல்லாஹ் ஏற்கப் போவதில்லை என முஹ்பிரே சாதிக் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அருமை நாயகத்தினுடைய அன்பு தோழர், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர் அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிரசித்தி பெற்ற நபி தோழர் அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ் ஔஸினி யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது மரண வாக்கு போல, மரண சாசனம் போல, வசியத்தாக நான் எப்பொழுதும் எடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வசியத்தை எனக்கு செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ், ஒரு வசியத்தை எனக்கு செய்யுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் அந்த தகவலை நமக்கு சொல்லித் தருகிற பொழுது, ஔசானி, எனக்கு கண்மணி நாயகம் வசியத் செய்தார்கள், அன் அஸில ரஹிமி, அன் அஸில ரஹிமி, எனது உறவுகளை நான் பேணி வாழ வேண்டும். இஸ்லாத்திலே ஜிஹாது செய்வதற்கு, போராடுவதற்கு, இஸ்லாமியர்களுடைய வெற்றிக்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக ஜிஹாதெல்லாம் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான், இஸ்லாத்தில் போராளிகள் தேவைப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாமிய நடைமுறைகளையும் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளையும் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆபிதுகளும் வணக்கசாலிகளும் தேவைப்பட்ட அந்த நேரத்தில் தான் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அன் அஸ்ல ரஹிமி, எனது உறவுகளை நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எனக்கு ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டார்கள்.
நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று மிகப்பெரிய ஏதோ ஒரு அமலை, இபாதத்தை, வணக்க வழிபாட்டை எனக்கு சொல்வார்கள், செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் அவர்களிடத்திலே சென்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? அன் அஸ்ஸில ரஹிமி, எனது உறவினர்களை நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்வார்கள், உறவுகள் பின்வாங்கி ஓடினாலும் சரிதான், உறவுகள் புறமுதுகிட்டாலும் சரிதான், உறவுகள் உன்னை விட்டு அகன்று போனாலும் சரிதான், நீ சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய், அவர்கள் பின்னே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றிருந்தாலும் கூட நீ முன்னே சென்று அவர்களோடு சேர்ந்து வாழ முயல வேண்டும். அப்படி வாழ்வதுதான் மிகப்பெரிய இபாதத் என்பது போல கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசித்தார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பேணுவதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய குடும்பத்தில், பெற்றோர்களுக்கு மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில், அண்ணன் தம்பிமார்களுக்கு மத்தியில், சம்பந்தம் செய்தவர்களுக்கு மத்தியில், மாமன் மச்சானுக்கு மத்தியில் எந்த தேவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை ஆணித்தரமாக சொல்ல வந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், லைஸல் வாசிலு பில் முகாஃபிஇ. ஓ மனிதா, உன்னை ஒரு தடவை அவர் ஒரு விருந்துக்கு அழைத்தார், அல்லது உன்னுடைய வீட்டிலே ஒரு தடவை அவர் ஒருவர் வந்தால் அவருடைய வீட்டுக்கு மீண்டும் நீ சென்றால், இதல்ல உறவுகளை பேணுவது, இது பகரம் செய்வது என்ற அர்த்தம். இது பகரம் செய்வது என்ற அர்த்தம். அவர் வந்தார், நானும் செல்கிறேன், அவர் பேசினார், நானும் ஒரு தடவை பேசுகிறேன், மீண்டும் நானாக பேச மாட்டேன், அவர் சலாம் சொன்னால் நானும் பதில் சொல்வேன், நானாக சலாம் சொல்ல மாட்டேன். இப்படியான ஒரு வைராக்கியமும் வரட்டு கௌரவமும் கொண்டு அழைகிறாயே, இதல்ல உறவுகளை பேணுவது. லைஸல் வாசிலு பில் முகாஃபிஇ, பகரம் செய்தவன் உறவை பேணியவனாக ஆகவே மாட்டான். வலாக்கின்னல் வாசில் என்றாலும் உறவை பேணியவர் யார் தெரியுமா? உறவை பேணியவர் யார் தெரியுமா? அல்லது இதா குத்தியாத்து ரஹிமுஹு வஸலஹா, புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உறவினர்கள் உறவை துண்டித்தாலும் கூட யார் சேர்ந்து வாழ நினைக்கிறார்களோ, அந்த உறவுகளை ஒட்டி வாழ நினைக்கிறார்களோ, அவர்கள்தான் உறவை பேணியவர்கள், அவர்கள்தான் உறவை பேணியவர்கள் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இரண்டு சமுதாயத்திற்கு மத்தியில், இரண்டு குடும்பத்திற்கு மத்தியில் உனது குடும்பம் அப்படி, எனது குடும்பம் இப்படி என குடும்ப தகராறு இருக்கவே கூடாது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாற்று நிகழ்ச்சியிலே நமக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது, ஜஹ்ஜா, சினான் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபித்தோழர்கள். ஜஹ்ஜா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் யார்? மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்ற முஹாஜிர் சஹாபாக்களில் பட்டவர்கள். ஜஹ்ஜா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு சஹாபியார் சினான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மதீனாவை பூர்வீகமாக கொண்டவர்கள். சினான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஜஹ்ஜா, சினான் என்று சொல்லக்கூடிய இரு நபித்தோழர்களும் இஸ்லாத்திற்காக யுத்தம் செய்துவிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு வழியில் ஒரு கிணற்றிலே, ஒரு ஊற்றிலே தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி இரண்டு பேரும் இறங்குகிறார்கள். அப்படி இறங்குகிற பொழுது என்ன நிகழ்ந்ததோ தெரியவில்லை. ஜஹ்ஜா என்பவர் சினான் என்பவரை பின்னால் இருந்து காலிலே ஒரு மிதி மிதித்து விடுகிறார், தள்ளிவிட்டு விடுகிறார். ஆக பேச்சுவார்த்தை முற்றுகிறது. இரண்டு பேருக்கு மத்தியிலே சின்ன சஞ்சரவு ஏற்படுகிறது, பிளவு ஏற்படுகிறது, சண்டை ஏற்படுகிறது. உடனே ஜஹ்ஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யால் முஹாஜிரீன், ஓ முஹாஜிரீன்களே வாருங்கள், முஹாஜிரீன்களே வாருங்கள், உங்கள் சகோதரனான என்னை இந்த சினான் அடித்து விட்டார், சினான் என்னிடத்திலே வழக்கு தொடுக்கிறார், சண்டைக்கு வருகிறார், ஓடி வாருங்கள் என யால் முஹாஜிரீன் என்று அழைக்கிறார். இதை கண்ட சினான் பயந்து போய், யால் அன்சார், அன்சாரிகளே ஓடி வாருங்கள், இதோ முஹாஜிர்கள் வந்து என்னை தாக்கி விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன், ஓடி வாருங்கள் என யால் அன்சார் என்று அந்த சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறார்கள்.
இரண்டுமே நபி தோழர்கள். ஜஹ்ஜா ரலியல்லாஹு அவர்கள் முஹாஜிர், இஸ்லாத்திற்காக வேண்டி தாயகத்தை துறந்து பிறந்த மண்ணை வெறுத்து மதீனாவிலே ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். இவர்களுக்கு புகலிடம் கொடுத்தவர்களில் ஒருவர்தான் சினான் ரலியல்லாஹு அவர்கள், மதீனாவிலே அன்சாரி தோழர்களில் ஒருவர். இரண்டு பேரும் இப்படி ஆளாளுக்கு அவரவர்களுடைய கோத்திரத்தை, குடும்பத்தை, அவர்களுடைய அந்த கோத்திர கோஷ்டியை யாழல் முஹாஜிரீன் யாழல் அன்சார் என்று அழைக்கிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. இந்த செய்தி எட்டுகிறது, காற்றிலே கரைந்து அது கண்மணி நாயகத்தினுடைய காதிலே இந்த செய்தி எட்டியவுடன் வேகமாக மின்னல் என புறப்பட்டு வருகிறார்கள். அந்த ஸ்பாட்டுக்கு வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா பாலு தஅவல் ஜாஹிலிய்யா வ அன பைன அபஹுரிக்கும், நான் உங்களிலே வாழுகிற பொழுது இந்த கோஷ்டிகளை சேர்க்க ஆரம்பித்து விட்டீர்களா? அவர்கள் முஹாஜிரீன் என்றும் நீங்கள் அன்சாரிகள் என்றும். மா பாலு தஅவல் ஜாஹிலிய்யா, பௌத்தீக கால அழைப்பல்லவா இது, அறியாமை கால அழைப்பல்லவா இது, ஜாஹிலிய்யா கால மடமை கால அழைப்பல்லவா இது, ஆளாளுக்கு கோஷ்டி சேர்த்துக் கொண்டு இரண்டாக பிளவுபட்டிருப்பது அறியாமை கால பழக்கமும் வழக்கமும் அல்லவா அது? நான் இருக்கிற பொழுதே நீங்கள் இப்படி செய்கிறீர்களா? இதை நீங்கள் விட்டுவிடுங்கள். இப்படி ஆளாளுக்கு கோஷ்டி சேர்க்காதீர்கள், தனியாக பிரிந்து வாழாதீர்கள். இதை நீங்கள் விட்டுவிடுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. இதை நீங்கள் விட்டுவிடுங்கள். நாற்றமடிக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை இப்படி சொன்னார்கள். அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். இது நாற்றமடிக்கிறது. நாற்றமடிக்கக்கூடிய இந்த வார்த்தையை, இப்படி கோஷ்டி சேர்ப்பதை, தனி குடும்பமாக பிரிந்து வாழ்வதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குடும்பத்திற்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்குவதற்கான அனைத்து வழிவகைகளையும் வாகாய் அமைத்து தந்த மார்க்கம் இஸ்லாம். பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு தந்தை என்றால் பிள்ளைகளுக்கு மத்தியில், ஒரு மாமனார் என்றால் மருமகன்களுக்கு மத்தியில், மருமகளுக்கு மத்தியில், ஒரு ஆசிரியர் என்றால் மாணவர்களுக்கு மத்தியில், பெற்றோர்கள் என்றால் பிள்ளைகளுக்கு மத்தியில் எந்த பாகுபாடையும் காட்டாதீர்கள் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, ஒரு வரலாற்று நிகழ்ச்சி, புகாரியில் மட்டுமல்ல புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர். அவருக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். யார்? பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கு புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு நாள் இந்த பஷீர் இப்னு ஸஅத் என்பவர் தன்னுடைய மகனான, அதுவும் அன்பு மகனான நுஅமான் இப்னு பஷீர் என்று சொல்லக்கூடியவருக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறார்கள். என்ன அன்பளிப்பு? ஒரு அடிமையை கொடுக்கிறார்கள். வேலைக்கோ இன்னதர தேவைகளுக்கோ இந்த அடிமையை நீ வைத்துக் கொள்ள ஒரு அடிமையை அன்பளிப்பு செய்கிறார்கள். பொதுவாக சஹாபாக்களில் பெரும்பாலானவர்களுடைய பழக்கம், யாருக்கு எந்த அன்பளிப்பை கொடுத்தாலும் அது ஒரு முக்கியமான அன்பளிப்பாக இருந்தால் கண்மணி நாயகத்தை சாட்சியாக்கி கொடுப்பார்கள். அவர்கள் முன்னிலையில் கொண்டு வந்து அந்த அன்பளிப்பை செய்வார்கள். சின்ன சின்ன அன்பளிப்புகள் போக முக்கியமான அன்பளிப்புகளாக இருந்தால் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு வந்து அவர்களின் முன்னிலையில் அந்த அன்பளிப்புகளை கொடுப்பார்கள். தான் பெற்ற பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தாலும் அப்படித்தான் செய்வார்கள். அந்த அடிப்படையில் பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அன்பு மகனான நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அடிமையை
அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். ஒரு அடிமையை அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், இன்னி நஹல்து இப்னி ஹாதா குலாமன் கானலி, எனக்கு சொந்தமான ஒரு அடிமையை என்னுடைய மகனான நுஅமான் இப்னு பஷீருக்கு நான் அன்பளிப்பு கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் சாட்சியாக இருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக்கி அந்த அன்பளிப்பை கொடுக்க முயன்ற போது என்பது மட்டுமல்ல, வீட்டிலே பேசி முடித்த பிறகுதான் இங்கே வருகிறார்கள். உனக்கு இந்த அன்பளிப்பை தந்துவிட்டேன், உனக்கு இந்த அடிமையை நான் சொந்தமாக்கி விட்டேன் என்று பேசி முடித்த பிறகு ரசூலுல்லாஹ்வை சாட்சியாக்குவதற்காக இங்கே வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னி நஹல்து இப்னி ஹாதா குலாமன் கானலி, எனக்கு சொந்தமாக இருந்த இந்த அடிமை, ஒரு அடிமையை இதோ என்னுடைய மகனான நுஅமானுக்கு நான் அன்பளிப்பு செய்கிறேன். பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் அன்பளிப்பு செய்கிறார்கள். அவர்களுடைய இஷ்டம்தானே என்று இஸ்லாம் பார்க்கவில்லை. பெற்ற பிள்ளைகள் அத்துணை பேர்களையும் சமமாக இரண்டு பேரையும் இரண்டு கண் கொண்டு பார்க்கக்கூடாது, ஒரே கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்று நீதியை உலகுக்கு போதித்த நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் சபையில் இப்படி நடந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அஃபஅல்த ஹாதா பிவலதிக குல்லிஹும், உனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நுஅமான் அல்லாமல் வேறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள், எல்லா பிள்ளைகளுக்கும் இதுபோல ஒரு அடிமையை அன்பளிப்பு செய்தாயா? எல்லா பிள்ளைகளுக்கும் அடிமையை அன்பளிப்பு செய்தாயா, கொடுத்தாயா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே ஒரு அடிமை எக்ஸ்ட்ராவாக இருந்தது, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய நுஅமான் இப்னு பஷீருக்கு அதை கொடுக்கலாம் என்று எண்ணினேன், எனக்கு வேறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கவில்லை என பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தைகளால் சொன்னார்கள். புகாரி முஸ்லிம் மட்டுமல்ல, ஆதாரப்பூர்வமான அனைத்து கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்ட சம்பவம். ஒரு கிரந்தத்திலே இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ், கொஞ்சமாவது தக்வா இருக்கிறதா, இறையச்சம் இருக்கிறதா, அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கிறதா? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வாழ்வினோ பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு பிள்ளைக்கு ஒன்றை கொடுத்தீர்களானால் அதுபோல வேற பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள். கொடுக்கிற வசதியும் வாய்ப்பும் இருந்தால் மட்டும் அன்பளிப்பு செய்யுங்கள். இல்லை என்றால் ஓர வஞ்சனையாக ஒரு பிள்ளைக்கு இப்படியும் ஒரு பிள்ளைக்கு அப்படியுமாக நீங்கள் எதையும் கொடுக்காதீர்கள். வாழ்வினோ பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, இன்னொரு அறிவிப்பிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யா பஷீர் லா துஷ்ஹிதுனி, என்னை சாட்சியாக்காதீர்கள், அலாஜூர், அநியாயத்திற்கு என்னை சாட்சியாக்காதீர்கள். நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், நீங்கள் செய்தது அநியாயம். நாம் கேட்கலாம், எப்படி நமக்கு அநியாயம்? என்னுடைய பொருளைத்தானே, என்னுடைய மகனுக்குத்தானே கொடுத்தோம் என ஒருவனுக்கு கொடுக்காமல் இன்னொருவனுக்கு கொடுத்தால், ஒருவனுக்கு கூடியதும் ஒருவனுக்கு குறைந்ததும் கொடுத்தால் இவன் அநியாயக்காரன் என்ற அர்த்தம். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஷ்ஹிதுனி, என்னை சாட்சியாக்காதீர்கள், அலாஜூர், இந்த அநியாயத்திற்கு என்னை நீங்கள் சாட்சியாக்காதீர்கள் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் வேகமாக வீட்டிற்கு வருகிறார்கள். எனக்கு என்னிடம் கொடுத்த வாக்களித்த அந்த அடிமையை, அந்த தர்மத்தை, அந்த அன்பளிப்பை, அந்த சதக்காவை என்னிடம் இருந்து அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் அடிமையும் என்னிடத்திலே இல்லை. எனவே நான் உனக்கு கொடுத்த அந்த சதக்காவை, அந்த அன்பளிப்பை திரும்ப தந்து விடுகிறேன். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தை பெற்று வந்த
பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் அதை திரும்ப பெற்றார்கள் என்ற சம்பவம் ஹதீஸ் கிரந்தங்களில் முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நமது பிள்ளைகளுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு நீதம் செலுத்த வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் அனைவர்களையும் ஒருபோல கவனிக்க வேண்டும். அவர்களில் ஒருவரை வித்தியாசமாகவும் இன்னொருவரை வேறு விதமாகவும் கவனித்தால் நம்மை விட அநியாயக்காரன் வேறு எவரும் இருக்க முடியாது என்பதையும் இது போன்ற தகவல்களின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நீதமாக நடக்கக்கூடியவர்களாக, ஒற்றுமையோடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆட்சியர் புரிவானாக. ஒற்றுமை குறித்தும் ஐக்கியத்தை குறித்தும் இன்னும் பல சம்பவங்களும் நிகழ்வுகளும் உங்களுடைய சிந்தையிலே படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரமும் இதே தலைப்பில் இன்னும் சில தகவல்களை உங்களோடு பரிமாற நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விஷயங்களை ஒரு காதிலே கேட்டு இன்னொரு காதிலே விடாமல் விஷயங்களை இரு காதுகளின் மூலமாக உள்வாங்கி வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. நமது சமுதாயத்திற்கு மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமையை தந்தருள்வானாக. நமது குடும்பத்திற்கு மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமையை தந்தருள்வானாக. நமது பிள்ளைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமையை தந்தருள்வானாக. ஒற்றுமையை தந்து இவ்வுலகிலும் மறுவுலகிலும் பாக்கியம் பெற்ற பாக்கியசாலிகளாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் ஒற்றுமை குலைவுக்கு காரணமாக யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது சமுதாயத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. அவர்களுக்கு அவர்களுடைய கலாக்கடரில் ஹிதாயத்து நசீப் இல்லை என்றால் அவர்களுடைய ஷர்ரை விட்டு இந்த உலகத்தையும் நம் சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் செய்தருள்வானாக. ஹலாலான நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் ஹாசிலாக்கி தந்தருள்வானாக. நோய் நொடிகளை விட்டு நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி